ஓ நமசிவாயம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்க கிரிவல பாதையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 108 வாட்டி முறை நம்ம வந்து காலையில எழுந்து ஓ நமசிவாயங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், உணவு தயார் பண்ணி கொடுக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மாசம் மாசம் நீங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வர்றீங்க. நீங்க கிரிவல பாதைக்கு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விலையே கிடையாது. இந்த உத்ராட்சம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய வேர்வை துளியில வந்து சொல்லுவாங்க. இந்த உத்ராட்சம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில வர்றப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாட்டி வர்றப்ப நீங்க இந்த உத்ராட்சத்தை வாங்குனீங்கன்னா நம்ம சிவபெருமான் நம்ம கூட வந்து இருக்கிறதா ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த உத்ராட்சத்தை நீங்க வாங்கிட்டு போயிட்டு உங்களால முடிஞ்சது நீங்க வந்து அந்த தியானத்தை பண்ணி நீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா நீங்க வந்து எல்லாமும் உங்களுக்கு வந்து செல்வங்கள் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், குடும்பத்துல மன நிம்மதி கிடைக்கும். பில்லி சூழி ஏவலுங்கிறதெல்லாம் போய் இந்த உலகத்துல போய் அதுல கொண்டுட்டு போய் நீங்க பணத்தை லட்ச லட்சமா குட்டுறீங்க, உண்மை எதுன்னு தெரியாம பண்றீங்க. இந்த ஒரு மாலையை வாங்கிட்டு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். இதெல்லாம் நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, சும்மா பெருமைக்கு போறீங்க வர்றீங்க, தேவையில்லாத பேசுறீங்க. ஏதாவது பிரயோஜனமா இருக்கா? கிரிவலம் வர்றது ஒண்ணுதான், வராம போறதும் ஒண்ணுதான். இங்கெல்லாம் உட்காந்து எதுக்காக உட்காந்துருக்காங்க? வேற தொழில் பண்ண தெரியாதா? சிவபெருமானை கொடுத்தா அவன் அந்த உத்தரவாதத்தை போடுவான், அறிவு வரும், சிந்தனை வரும், நல்ல ஞானம் வரும், நல்ல தெளிவு வரும். அதை நினைச்சுதான் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க திருவண்ணாமலைக்கு எப்போ வந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்ராட்சம் வாங்கிட்டு போங்க, நல்லா வழிபாடு பண்ணுங்க, குடும்பத்தோட மன நிம்மதியோட நல்லா இருங்க. அன்பே சிவம்.